ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் ரெசிபி தான். இது வந்து நம்ம வந்து எதை வச்சு பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நார்மல் ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். வெளியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு குக்கீஸ் தான். இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ஓட்ஸு, 1 கப் ஓட்ஸை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 1/2 கப்பு, அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் எடுத்துக்கிடணும். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. பால் வந்து 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இவ்வளோ தான். கொஞ்சமாக சால்ட் எடுத்துடுங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த ஓட்ஸை போட்டுக்கிடலாம். இது கூடவே அரைக்காத ஓட்ஸையும் நம்ம வந்து போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த ஓட்ஸ் வந்து நமக்கு அதிலே நல்லா தெரியும், அதனால தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கிடலாம். அப்புறம் சால்ட்டு போட்டுக்கிடலாம். சால்ட்டையும் போட்டுட்டு இதில் நம்ம வச்சுருந்த நாட்டு சர்க்கரை அதையும் இது கூடவே போட்டுவிடுங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடணும். எப்போவுமே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து உப்பு அந்த சுகர் எல்லாமே ஒன்றா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து தனித்தனியாக அங்கங்கே திட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்த வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெய், இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து இருக்கும். இப்போ எண்ணெய் எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பால் வந்து இதில் வந்து ஊற்றி விடலாம். பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றினா போதும். பால் ஊற்ற விருப்பம் இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக தண்ணி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நல்லா வந்து அந்த குக்கீஸோட நம்ம டெக்ஸ்சர் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். அதனால தான். இப்போ வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பால் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் வச்சு லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் நம்ம வந்து தட்டி எடுக்கணும். ரொம்பவே குண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சென்டரில் வந்து நல்லா வேகாது. அதனால தான் லைட்டாக வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ் அவனில் தான் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரியே நம்ம வந்து அடுப்பில் பண்ணுறதா இருந்தாலும் நார்மலாக வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நம்ம வந்து இதை வந்து இதே மெத்தடில் பண்ணலாம். அப்படின்னா அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே 10 நிமிஷம் ஃபஸ்ட்டே வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும் மூடி வச்சுட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து பிளேட்டில் வந்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இதே மாதிரியே ஒரு 25 நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தாலும் இதே மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து 25 நிமிஷம் செட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இது வந்து நம்ம வந்து வெந்துருச்சா அந்த மாதிரிலாம் செக் பண்ணி எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டாம். கரெக்டாக வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் அது வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் அந்த 25 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சாலே போதும். இப்போ பார்க்கும்போது சென்டரில் நமக்கு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒயிட் சுகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே நம்ம வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ வந்து நான் வந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.